நாங்கள் சட்டமன்றத்திலே கதறுன்னு கதறணும். எங்களுடைய பொதுச் செயலாளர் கதறினார். டெல்டாவுக்கு சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முதல்வரும் அங்கே தான் இருந்தார். ஆனால் வாயை திறக்கலையே அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? முன்னாள் அமைச்சர் காமராஜ். அவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டமன்றத்திலே நாங்கள் இந்த நெல் கொள்முதல் பிரச்சனையை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் காட்டு கத்தியிருந்தார். அப்போ விவசாயிகளுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். நெல் கொள்முதல் பண்ணுறதுல இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, மூட்டையை வந்து ஒழுங்காக டக்குன்னு கணக்கு எடுத்து போட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அப்புறம் கொள்முதல் பண்ண நெல்லை குடோனுக்கு மாத்திரத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை இருக்குது. அது மட்டுமா, இது போக இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சீக்கிரமாக பண்ணணும்னா ஈரப்பதத்தை நீங்கள் இன்க்ரீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சட்டமன்றத்திலேயே பேசினார் எங்கள் பொதுச் செயலாளர். அப்போ டெல்டாவுக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறாரே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், அவரும் சட்டமன்றத்தில் இருந்தார். இவ்வளவு கதறி விவசாயிகளுடைய பிரச்சனை எங்கள் தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது முதல்வர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அமைச்சர் சக்கரபாணி அவர்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறார். அவ்வளவுதான் விவசாயிகள் மீது இவங்களுக்கு இருக்கிற அக்கறை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள். 17ஆம் தேதி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வருவார்கள். கவன ஈர்ப்பு தீர்மானம் என்னன்னா, நெல் வந்து எங்கே பார்த்தாலும் சாலையில் கொட்டி கிடக்கு, முளைச்சி கிடக்கு, பார்க்கறதுக்கு எல்லா டிவிலையும் வருது, எல்லா பத்திரிகையிலும் வருது, மக்கள் பிரதிலாம் சொல்கிறாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடனே நீங்கள் கொள்முதல் செய்யணும், நெல் முளைச்சி போயிட்டு ஈரப்பதம் கூடுதலாக இருக்கிறது. அமைச்சர் அங்கே வருகிற பொழுது ஈரப்பதம் வந்து இப்போ வருகிற நெல்லெல்லாம் 16% 17% தான் இருக்குன்னு வாயை திறந்தா பொய். அமைச்சர் விவசாயிகள் விஷயத்தில் வாயை திறந்து பொய் சொல்லலாமா? வாயை திறந்தா பொய். அவர் அங்கே வந்தப்போ சொல்லிட்டு வர்றாரு, அண்ணன் சொல்றாரு 17% ஈரப்பதம் இல்லை, 22% வரைக்கும் ஈரப்பதம் போயிடுச்சு, அதனால 22% வரைக்கும் ஈரப்பதத்தை நீங்கள் வந்து எடுக்கணும், 1000 மூட்டை ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணணும், அப்போதான் நீங்கள் வந்து உடனே நெல் எடுக்கலாம்னு சொல்லி அண்ணன் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. பொதுச்செயலாளர் முதலமைச்சரும் இருக்கிறார். எங்களுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம், டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் டெல்டாக்காரன் என்று சொல்லிக் கொள்கிற முதலமைச்சரும் அங்கே இருக்கிறார், அவையில் இருக்கிறார். அவர் வந்து சக்கரபாணி எழுந்து பேசுறத கேட்டுட்டு உட்கார்க்கார தவிர ஒரு வார்த்தை கூட, ஏன் பதட்டத்தோடு பேசுகிறார் முன்னாள் முதலமைச்சர், நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து விவசாயிகளுடைய நிலைமையை அப்படியே பேசுகிற பொழுது இவ்வளவு பிரச்சனை இருக்கப்போ உடனே நாங்கள் நெல்லை எடுக்கிறோம்னு சொல்லி முதலமைச்சர் எழுந்து சொல்லியிருக்கலாம். முதலமைச்சர் வந்து சொல்லலை, சக்கரபாணி வழக்கம் போல எழுந்து பொய்யை சொல்றார்.